நீங்க முறை ஓட்டு போட போறீங்க, உங்க லைஃப்லயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டு போட போறீங்களா? எந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருக்கீங்க? என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கறீங்க நீங்க? எப்படி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன், காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே வரும்போது எப்படி இருக்கும்? ஓட்டு போறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த எந்த அளவுக்கு ஒரு வைபா இருக்கு உங்களுக்கு அது? நீங்க எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கீங்க? முதல் முறை இவ்வளவு பேர் இருக்கீங்களா? எல்லாருமே உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எதிர்பார்ப்புகளை ஷேர் பண்ணலாமே. பாதி பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க, பாதி பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தரதில்ல. அதாவது என்னோட அடிப்படை கருத்து என்னன்னா, எல்லாத்தையுமே ஒரே மாதிரியா வச்சு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா அவங்க பணத்துல இருந்து நம்மளுக்கு எதுவுமே தரதில்ல. ஏழைப்பட்ட பிள்ளைங்களுக்கோ சரி, படிச்சு முடிச்ச எல்லாத்துக்கும் இருக்கிற பணத்தை எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும் தான் எங்களோட ஆசை. அப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு வரணும்னு ஒரு கருத்துங்க சார். அது மட்டும் கிளியரா சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வரீங்க? புரியல. அதாவது எல்லாத்தையுமே சரிசமமா பார்த்து எல்லாத்துக்கும் இல்ல அப்படிதானே பண்றாங்க, எல்லாரையும் சரிசமமா தானே பாக்குறாங்க அரசாங்கம். இல்லைங்க சார், என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அப்படிலாம் கொடுக்கறது இல்ல. எந்த இடத்துல மாற்றங்கள் ஒரு முரண் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேஸ்ட் பொறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க. கேஸ்ட் பொறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க சார். ஓகே, இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு ஏற்கனவே நம்ம நேத்து கூட ஒரு காலேஜ்ல சொல்லியிருந்தோம். திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா, இடஒதுக்கீடை பற்றி இன்றைய தலைமுறையினர் அல்லது மாணவ மாணவிகள் சில பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு. இடஒதுக்கீடுனா இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஆனா இடஒதுக்கீடுனா என்னன்னு கட்டாயம் இன்னைக்கு நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க மொபைல் எடுத்து இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நல்லா கவனிங்க தம்பில, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்கள்ல இவ்வளவு இடஒதுக்கீடு இல்ல, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் இந்த இடஒதுக்கீடுக்காக போட்டி போட்டு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சதுனாலதான் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியமாயிருக்கு. இன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல 90% மக்கள் இன்னைக்கு கல்லூரியில வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய வைசியா கல்லூரி இருக்குல்ல, அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பின்னணியை பத்தி நான் காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், வெப்சைட்லயும் படிச்சேன். அவ்வளவு ஒரு உன்னத நோக்கத்தோட உங்க கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல கல்வி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இங்க இருக்கக்கூடியவர்கள்ல 90% பேர் படிக்க கூடாது, பொது இடங்கள்ல வரக்கூடாது, பொது இடங்கள்ல தண்ணி குடிக்க கூடாது. இன்னைக்கும் சில கிராமங்களை நீங்க பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் எல்லா கடையிலும் போய் டீ வாங்கி குடிச்சிட முடியுமா? இன்னைக்கும் இருக்குல்ல, பொது இடங்களை உட்காந்து சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்திருக்கும்? எல்லாரும் படிச்சிருக்க முடியுமா? எல்லாரும் படிக்கணும்ன்றீங்களா, படிக்க கூடாதுன்றீங்களா? அது சொல்லுங்க. எல்லாரும் படிக்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் படிக்க கூடாதுன்னு யாராவது சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் கல்வி பொதுவானது தானே, எல்லாருக்கும் எல்லாமும் சமமானது தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது தானே. அப்ப ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பல ஆண்டுகளாக எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கு அல்லது படிப்பதற்கான அனுமதி கிடைச்சிருக்கு. நம்மள 90% பேருக்கு படிப்பதற்கான உரிமையே கிடைக்காம இருந்திருக்கு. படிப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக அல்லது வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக, பொது இடங்கள்ல புழங்குவதற்கு மறுக்கப்பட்ட சமூகமாக நம்மள பல பேர் இருந்திருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் சமதட்டுக்கு வரணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் மேல இருக்காரு, அவர் இன்னொருத்தரும் மேல வரணும், என்ன பண்ணும்? ஒரு பெஞ்ச் போட்டாதான் ஈக்குவல் ஆக்க முடியும், அப்படித்தானே? அப்படி போடப்படுற ஒரு பெஞ்ச் தான் இந்த இடஒதுக்கீடு. அதை நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் எல்லாம் கூட அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுறாங்க. இப்ப நாம சொல்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தினசரி 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க அப்பா அம்மாக்களுக்கு நிலங்கள் இருக்காது, நிரந்தர வீடுகள் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பசங்களுக்கு தேவையான புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனாலதான் அப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அரசாங்கமே என்ன பண்றாங்க? கூடுதலா நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறாங்க, ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல பணம் கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த பணத்தை வச்சு அந்த பையன் தேவையான ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பான், ஒரு தேவையான ஒரு நோட்டு புத்தகங்கள் வாங்கிப்பான். எல்லாரும் இங்க படிக்கணும், எல்லாரும் சமத்தட்டுல மதிக்கப்படணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட தான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தயவு செய்து அந்த பாப்பாவை தப்பா சொல்ல, தங்கச்சி நான் உன தப்பா சொல்ல, உங்களுடைய புரிதல் அதுவா இருக்கு. நிறைய பேருக்கு நம்மள அந்த கருத்து தான் இருக்கு. அந்த தங்கச்சி வெளியில சொல்லிட்டாங்க, நிறைய பேர் வெளியில சொல்லல. ஆனால் இடஒதுக்கீடு என்பது கட்டாயம் வேண்டும். நீங்கள் இடஒதுக்கீடுனா என்னன்னு சமூக ஊடகங்கள்ல படிக்காதீங்க, கூகுள்லயோ அல்லது முறையான வெப்சைட்லயோ படிச்சு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா இடஒதுக்கீடு பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட நமக்கு தேவைப்படும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இடஒதுக்கீடு உருவான வரலாறு, இந்தியாலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து தான் குரல் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடுக்காக தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம 90% மாணவர்கள் இடஒதுக்கீடு அனுபவிப்போம், அப்படித்தானே? ஒரு எஸ்சியா இருக்கலாம், ஒரு எஸ்டியா இருக்கலாம், ஒரு எம்பிசியாக இருக்கலாம், அப்படித்தானே?
இப்ப நாம நினைப்போம் அவர் எஸ்சியா இருக்காரு, அவருக்கு அதிகமான சலுகை கிடைக்குது, அவர் என்னோட கம்மியான மார்க் எடுத்துட்டாரு, அவருக்கு மட்டும் சலுகை கிடைக்குதுன்னு நினைப்போம். அது ரொம்ப தப்பான பார்வை. பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமைக்காகத்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அது. அவங்களும் எல்லாருடையும் போல சமமான நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கங்கள் நல்ல படிப்பு அறிஞ்சு அவங்கவுங்க எவ்வளவு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்த அளவுகோல் கொடுத்திருக்காங்க. அதுதான் இடஒதுக்கீடு. இன்னும் நீங்க நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. ராஜேஷ் ஃபரீதா, அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களை எத்தனை பேர் உங்க தாத்தாக்கள் படிச்சிருக்காங்க? உங்க தாத்தா படிச்சிருக்காங்கன்னு சொல்றவங்க ஒருத்தன் கை தூக்குங்க. உங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு, எங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு சார், கை தூக்குங்க. படிக்கல. ஓகே, ஒருத்தரோட தாத்தா மட்டும் படிச்சிருக்காரு, 2 பேரோட தாத்தா படிச்சிருக்காங்க. வேற ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? சரி, உங்க அப்பா அம்மா யாராவது டிகிரி படிச்சிருக்காங்க? எங்க அப்பா டிகிரி படிச்சிருக்காங்க, எங்க அம்மா, உங்க அம்மா டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, அங்க 2 இருந்தது, இப்ப ஒரு 10 இருக்கு. இப்ப உங்க குடும்பத்துல எத்தனை பேர் டிகிரி படிக்கிறீங்க? ஓகே, இங்க 100 பேர் இருக்கீங்க. 100 பேருமே இப்ப நம்ம வந்திருக்கணும், அப்படிதானே? அப்ப நம்மளுடைய தாத்தாக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தலைமுறை கல்வியை நோக்கி வந்திருக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை நம்ம கொச்சைப்படுத்த கூடாது, முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட. உங்க நோக்கம் உயர்ந்தது, அவங்களை யாரும் குறை சொல்ல, ஆனா படிச்சு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இடஒதுக்கீடை பற்றி. ஓகே, தேங்க்யூ.